ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஐபிஎல் டிக்கெட்ஸ் எல்லாம் எப்படி புக் பண்ணுறது ஆன்லைனில் அப்படின்றத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது 2023 நான் ஐபிஎல் மேட்ச் போனப்போ எடுத்தது. இது பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு போன டைம் போனப்போ. அது மட்டும் இல்லாமல் நான் 6500 ரூபீஸ் டிக்கெட்ஸில் போயிருந்தேன். அங்கே ஃபுட்டு அப்புறம் எல்லா என்ஜாய்மெண்ட்டுமே அங்கே இருந்தது. அதனால் அதனோட விலாகை நான் போட்டிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தலை தோனியெல்லாம் ரொம்பவே கிட்ட பார்த்தேன் நான். அதாவது பிளேயர்ஸோட அந்த மேலே இருக்கும் பார்த்திங்களா, அந்த கேலரியில் தான் நான் இருந்தேன். அதாவது கருணாநிதி ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும், அந்த ஸ்டாண்டில் தான் இருந்தேன். அதனோட டீட்டெயில்ஸ் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா, மேட்ச்சுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு. இப்போ ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்தீங்கன்னா இந்த சென்னை சேப்பாக்கில் 1700 ஸ்டார்ட் ஆகுது. சிடிஇ லோயரில் 1700 ருபீஸு, அப்புறம் 4000, 4500, அப்புறம் 7500. நான் போனேன் இல்லைங்களா போன வாட்டி, கேஎம்கே டெரக்ஸு, அதுதான் 7500. எல்லாமே ஆன்லைன் சேல்ஸு, எல்லா டிக்கெட்டும் சேல் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எல்லாமே ஆன்லைனில் தான் சேல் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னலாம் எதுலெல்லாம் நம்ம புக் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம 3 விதமாக பார்க்கலாம். ஒன்று புக் மை ஷோ, இன்னொன்று பேடிஎம் இன்சைடரு, அப்புறம் அந்தந்த ஐபிஎல் டீம்ஸோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா, புக் மை ஷோவில் எம்ஐ தான், கேகேஆர் தான், ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வரும். பேடிஎம் இன்சைடரில் சிஎஸ்கே இது வரும், அப்புறம் டெல்லி இது வரும், அப்புறம் லக்னோ இது வரும், அப்புறம் குஜராத் டைட்டன்ஸ் வரும், அப்புறம் பஞ்சாப்பு, அப்புறம் எஸ்ஆர்ஹெச் அதுவுமே வரும். அப்புறம் ஆர்சிபி, சிஎஸ்கேன்ட்டு அவங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்ஸுமே இருக்குது. மொத்தம் நான் உங்களுக்கு 3 விதமாக சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு அஃபிஷியல் வெப்சைட்ஸு, அதில் போய் எப்படி வாங்கிறது அப்படின்ட்டு. அப்புறம் புக் மை ஷோ, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேடிஎம் இன்சைடர். இந்த 3 விதத்துலையுமே எப்படி உங்களுக்கு பை பண்ணுறது அப்படின்றத சொல்ல போகிறேன். ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு நேம், அதனோட ஐபிஎல் டீம்ஸ் நேம் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே வரும். சென்னை சூப்பர் கிங்ஸ் நான் போட்டிருக்கேன். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் ஆப்ஷன் அவங்களே ஷோ ஆகுது பாருங்கள், பை நவ் அப்படின்ட்டு. 22 மார்ச்சுக்கு டிக்கெட்டு. ஓகேவா, பை நவ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே புக் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், எல்லோ கலரில். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஸ்டேடியம் இமேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எவ்வளோ ரேட்ஸுக்கெல்லாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இருக்கும். 1700 டிக்கெட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, எல்லா ரேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவைலபிலிட்டி இருக்கிறதும் சொல்லியிருக்காங்க. இது உள்ளே போயிட்டு நம்ம எது வேணுமோ கிளிக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஷோ ஆகும் எவ்வளோ டிக்கெட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத. இப்போ நான் ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கிளிக் பண்ணுறேன். இப்போது இதில் ஷோ ஆகும். ஓகேங்களா, இப்போ எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் அவைலபிலிட்டியாக இருக்கிறது, மற்றது க்ரே கலரில் இருக்கிறதெல்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஓகேவா, உங்களுக்கு எதுவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எத்தனை டிக்கெட் மேக்ஸிமம் 2 டிக்கெட் ஒருத்தரால் புக் பண்ண முடியும். இப்படி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ புக் மை ஷோவில் ஐபிஎல் டிக்கெட்ஸ் அப்படின்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணாலே போதும், ஃபஸ்ட்டே அதனோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள். இதில் உள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த மேட்ச் தேவையோ அந்த மேட்ச் நீங்கள் நான் மும்பை மேட்ச்லாம் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இருக்குது பாருங்கள். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி புக்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. 2 டிக்கெட்ஸ் தான் மேக்ஸிமம் பண்ண முடியும். நீங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எந்த ரூபீஸ் டிக்கெட்ஸ் தேவையோ இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ ரூபீஸ் டிக்கெட் வேணும் அப்படின்றது. அதே மாதிரி அதனோட பிளேஸ் எங்கெங்கெல்லாம் காமிக்குது பாருங்கள், நீங்கள் சூஸ் பண்ணது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது. நீங்கள் இதில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் லோட் ஆகிட்டு உங்களுக்கு டிக்கெட் அவைலபிலிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது காமிக்குது பாருங்கள். நான் 2 டிக்கெட்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு புக் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். இப்போ டேரெக்டாக பேமெண்ட்டு கேட்குது. ஓகேங்களா, டேக்ஸோடு சேர்த்து பேமெண்ட்டும் கொடுக்குறாங்க பாருங்கள். 2 டிக்கெட்ஸுக்கு இதில் 571 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, டேக்ஸோடு சேர்த்து காமிக்கும். நீங்கள் வேணும்னா இப்போ புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி தான் ஈஸியாக நான் புக் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்னொரு ஆப்ஷன் பேடிஎம் இன்சைடர். அதே மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டே வெப்சைட் வரும். ஓகேங்களா, பேடிஎம் இன்சைடர் அப்படின்ட்டு. இதில் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, மேட்ச் டிக்கெட்ஸ், ஈவெண்ட் டிக்கெட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு எந்த மேட்ச் தேவையோ அதை ஜஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு எந்த மேட்ச் தேவைனாலும் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான்
ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு புக் நவ் அப்படின்ற பை நவ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து காட்டும் எங்கெங்கெல்லாம் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு. அதே மாதிரி டிக்கெட் ப்ரைஸும் கீழே வந்து இருக்குது பாருங்கள், அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு எங்கே தேவையோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. உங்களுக்கு லேப்டாப்னால் ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி எங்கே தேவையோ அங்கே சூஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துமே வந்து சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா, சின்னதாக அந்த விஷுவல் மட்டும் மாறும், அவ்வளோதான். ஓகேவா, பார்த்துட்டு உங்களுக்கு எங்கே தேவையோ நீங்கள் வந்து டைரெக்டாக பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.